முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் மருமகள் மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்று வழக்கை விசாரித்து வரும் தருமபுரி காரிமங்கலம் போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வெற்றிவேல், இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுத்திருக்காங்க? விவரங்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்கக்கூடிய கெரகோட அள்ளி கிராமத்துல முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அங்கதான் குடியிருந்திருக்காரு. இவருடைய இளைய மகன் சசிமோகன். இவருக்கு பூர்ணிமா அப்படின்ற ஒரு பொண்ணு கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுல இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு 2 வயசு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி இந்த பூர்ணிமா என்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில பூஜை செய்யும் போது விளக்கு ஏற்றிருக்காங்க. அந்த விளக்கு ஏற்றும் போது அவங்களுடைய சேலையில எதிர்பாராத விதமாக தீ பிடிக்குது. இந்த தீயை மலமலன்னு பிடிச்சி எரிஞ்சதுனால அவங்களை காப்பாற்றி தருமபுரி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சைப்பட்டாங்க. அதனை தொடர்ந்து வேலூர் தனியார் மருத்துவமனை CMC மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில இன்று அவரு சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போறாங்க. இந்த நிலையில காரிமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை பண்ணாங்க. இந்த விசாரணையில பூர்ணிமாவின் பெற்றோர் அவங்களுக்கு அவங்களுடைய மரணத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றதுனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காவல்துறை தீவிர விசாரணை பண்ணதுல அந்த விபத்து கட்சியிலே நடந்ததுதான் அப்படின்ற ஒரு இது முதற்கட்ட தகவல் வந்திருக்கு. காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருந்தாலும் கூட அவங்க பூர்ணிமாவின் பெற்றோர் எந்த ஒரு தகவலும் அவங்க வழக்கம் கொடுக்காதனால இவங்களுடைய மரணத்துல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி முதல்கட்ட தகவல் வந்திருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றிவேல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.